வணக்கம். என் குருநாதன் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். என்னுடைய குருநாதர் திருநாமம் பாலகுமாரன் இல்லையா? அந்த பாலகுமாரன் அப்படிங்கிற திருநாமத்தை பாலகுமாரனுடைய தாயார் சுலோச்சனா அம்மையார் பண்டிட்டவங்க, தமிழ் பண்டிதை அவங்க பாலகுமாரன் அப்படின்னு பேர் வச்சதுக்கே அந்த கந்த சஷ்டியில் வரக்கூடிய அந்த பாலகுமாரன் கடைசியில் 4 வரிக்குள்ளார பாலகுமாரா அப்படின்னு பேர் வரும். பழனி பாத யாத்திரைக்கு 16 வருடங்கள் நான் காரைக்குடியிலிருந்து பழனிக்கு பாத யாத்திரையாக சென்று முருகப்பெருமானை தரிசித்தவர். என்னுடைய 19வது வயசில் பாலகுமாரன் அப்படிங்கிற எழுத்தாளர் என்னை ஆக்கிரமித்து என்னுடைய மனசுக்குள்ளார இருக்கிற அத்தனை கசல்களையும் தூக்கி எறிஞ்சு என்னை வேறு ஒரு மனிதனாகவே மாற்றினார். எப்படி வேற ஒரு மனிதனாக மாற்ற முடியும் அப்படின்னா, பாலகுமாரன் படித்தால் முடியும். பாலகுமாரன் சாரை நீங்கள் படித்திருந்தால் உங்களை வேறு ஒரு மனிதராகவே மாற்றி விடுவார். அப்படித்தான் என்னை மாற்றினார். அப்படி மாற்றும் பொழுது ஐயோ ஐயோ நம்மளா இப்படி மாறிட்டோம் அப்படின்னு திகைக்க வைத்தது பாலகுமாரன் சாருடைய எழுத்துக்கள். என்னுடைய மனசு அப்படியே வேற விதமாக மாறிச்சு. அப்போ நான் முடிவு பண்ணினேன், 19 வயசில் எனக்கு எப்போ கல்யாணம் நடந்தாலும், எனக்கு யார் கூட கல்யாணம் நடந்தாலும் மகன் பிறந்தால் பாலகுமாரன் அப்படின்னு பேர் வைக்கணும்ட்டு. என்னுடைய 19வது வயசில் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். எனக்கு 36வது வயசில், அதாவது 2004ஆம் ஆண்டில் கல்யாணம் நடந்துச்சு. 2005ஆம் ஆண்டில் பையன் பிறந்தான், அதாவது பாலகுமாரன் பிறந்தான். சரி, என்னுடைய மனைவி பெயர் கிருத்திகா. ஏன் அவளுக்கு கிருத்திகா அப்படின்னு பேருனாக்க, உங்களுக்கு தெரியும், அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்களில் கார்த்திகை அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்கு. கார்த்திகை தான் கிருத்திகை. அந்த கிருத்திகை அப்படிங்கிற நட்சத்திர நாளில், நட்சத்திரம் ஆதிக்கம் செலுத்துகிற நாளில் என்னுடைய மனைவி பிறந்ததால அவங்க குடும்பத்தார் அவளுக்கு கிருத்திகா அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. கிருத்திகா, கிருத்திகை, கார்த்திகை, கார்த்திகேயன். ஆக கார்த்திகேயன்னா யாரு? முருகப்பெருமான். ஆக என்னுடைய மனைவி கிருத்திகா தாங்கிறது எனக்கு 36வது வயசுல தான் தெரியும். அங்கேயும் முருகப்பெருமான் வந்துட்டார் இல்லையா? அதை அடுத்து 2008ஆம் ஆண்டு என்னுடைய மனைவிக்கு காலையில் பிரசவ வலி வந்தது, 2வது பிரசவம். அதற்காக திருச்சியில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி அழைச்சிட்டு போகும்போது நான் சென்னையில் சக்தி விகடன் பத்திரிகையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த தருணத்தில் இது மாதிரி வலி வந்துருச்சு, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பயப்பட வேணான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு குழந்தையும் நார்மல் டெலிவரி தானே, அதனால் ஒன்றும் இல்லை, இதுவும் நார்மல் டெலிவரி தான், ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்தாப்புல குழந்தை பிறந்துருச்சு, மகள் பிறந்திருக்கிறாள், நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு நியூமரலாஜி மேலே நம்பிக்கை இருந்தாலும், ஆ உ ஏ வே இந்த பெயர் இதில் ஆரம்ப எழுத்து வர மாதிரி நீங்கள் பேர் வைங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருந்தாலும் கூட நான் எதையுமே கேட்காம தான் பாலகுமாரன் அப்படின்னு என் பையனுக்கு பேர் வச்சேன். இப்போ குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்ன உடனே சென்னையில் மதியானம் பல்லவன் எக்ஸ்பிரஸில் ஏறி திருச்சியை நோக்கி நான் பயணப்படுறேன். அப்படி திருச்சியை நோக்கி பயணப்படும் போது அப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் எப்போதுமே ஓப்பனாக பேசுகிறேங்க. நான் இப்பயும் ஓப்பனாக பேசுகிறேன். பாலகுமாரன் பையன் பிறந்தா பாலகுமாரன் அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொன்னது போல, பொண்ணு பிறந்தா என்னுடைய காதலியோட பேர் வைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி என் மனைவி கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அந்த காதலியோட பேரை வச்சா தான் எனக்கு அது ஒரு நிறைவு அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் குழந்தை பிறந்த உடனே, பொண்ணு பிறந்த உடனே, மகள் பிறந்த உடனே நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது, நம்ம காதலிச்சோம் அப்படின்னாக்க அதுக்காக நம்ம மகளுக்கு காதலியோட பேரை வைக்கிறதா அப்படின்னு பார்த்தா, நம்ம 16-18 பெண்களை காதலிச்சிருக்கிறோம். அப்போ 16-18 பெண் குழந்தைகள் நம்ம பெற்றுக்க முடியுமா? இல்லை பிறக்கிறது பெண் குழந்தையாக தான் இருக்குங்கிறது நிச்சயமா? அப்போ
இந்த காதலியோட பேரை மட்டும் வச்சா அப்போ அந்த காதல் வந்து பொய்ன்னு ஆயிடாதா? அப்புறம் அந்த காதல் பொய், அந்த காதல் பொய்னா ராம்ஜியே பொய்ன்னு ஆயிடாதா? அதனால காதலியோட பெயர் வைக்கிறத வேண்டாம் அப்படின்னு ட்ரெயின் பயணத்திலேயே முடிவு பண்ணுறேன். சரி, என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்னுடைய மகள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்தா. அது மட்டும் இல்லாமல் என்னடா அன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா விசாக நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், இது எல்லாமே பூச நட்சத்திரம், இது எல்லாமே முருகனுக்கு கொண்டாடக்கூடிய நாட்கள். தை மாசம்னா தைப்பூசம் கொண்டாடுறோமா? வைகாசினா விசாகத்தை கொண்டாடுறோமா? கார்த்திகைனா திருக்கார்த்திகையை கொண்டாடுறோமா? அதே போல என்னுடைய மகள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் அவள் பிறந்தா. அட அப்படின்னு சொல்லி அவளுக்கு நான் முருகனுடைய சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பேரை வச்சா சரியா இருக்குமே அப்படின்னு சொல்லி மயூரி அப்படின்னு பேர் வச்சேன். மயூரி அப்படின்னா மயிலை போன்ற சாயல் கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். மயில் யார்கிட்ட இருக்கு? மயில் யாருடைய வாகனம்? மயில் வாகனனுடைய வாகனம் தான் மயில். மயில் வாகனம் யாரு? முருகப்பெருமான். ஆக என்னுடைய வாழ்க்கையில நான் பழனி பாத யாத்திரை போனது. அடுத்த கட்டமா எனக்கு பாலகுமாரன் அப்படிங்கிற திருநாமம் கொண்டவர் எழுத்து சித்தர் எனக்கு குருநாதராக கிடைச்சது. மூன்றாவது நான் கைப்பிடித்த, நான் கரம் பற்றிய மனைவி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவளாக கிருத்திகாவாக அமைந்தது. அடுத்தாப்புல என்னுடைய மகனுக்கு நான் பாலகுமாரன் என்றே பெயர் சூட்டியது. அதை அடுத்து 2008ஆம் ஆண்டு ஒரு விசாக நட்சத்திர நன்னாளில் எனக்கு மகள் பிறந்தது. அந்த மகளுக்கு நான் ரயிலில் போகும்போதே மயூரி என பெயர் சூட்டியது. திருச்சியில் ஆஸ்பத்திரியில் இறங்கின உடனே என்னங்க என்னுடைய காதலியோட பேரை சொல்லி என்ன பிறந்தாச்சா அப்படின்னு என் மனைவி கேட்டான். என் மனைவி என்னை விட கிரேட்டுங்க. அவள் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு கேட்குறா, என்னங்க உங்கள் லவ்வர் பேரை வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்வர் பேர் அந்த பேரை சொல்லி கேட்குறாங்க. இல்லடி அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் என்ன பேர்? மயூரி அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் அப்படியே சேர்த்து என்னையை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா இவன் லூசுத்தனமாக காதலி பேரை வைக்கிறேன்னு இருக்கானே, இப்போயாவது புத்தி வந்துச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படியெல்லாம் புத்தி வருவதற்கு இங்கே என்னுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்காருங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் சொல்கிறேன் நான். அதே போலத்தான் நான் இப்போ ஒரு விஷயத்த சொன்னாலும் நீங்கள் ஆச்சரியமாயிருவீங்க. நான் திருச்சியில் பிறந்தேன். என்னுடைய மனைவி திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவில் இருக்கிற கீரனூரில் பிறந்தவங்க. ஒன்று திருச்சியில் வயலூரில் அல்லது குணசீலம் கோவிலில் அல்லது சமயபுரத்தில் கல்யாணம் வச்சுருக்கலாம், அல்லது திருச்சியில் ஒரு கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் வச்சுருக்கலாம், அல்லது கீரனூர் தானே மனைவியோட ஊர், அப்போ கீரனூரில் ஏதாவது ஒரு மண்டபத்தில் கல்யாணம் வச்சுருக்கலாம், அல்லது கீரனூருக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய டவுனாகத்துக்கு இருக்கிற புதுக்கோட்டையில் கல்யாணம் வச்சுருக்கலாம், அல்லது கீரனூருக்கும் புதுக்கோட்டைக்கு நடுவில் இருக்கிற நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் ரொம்ப பிரசித்தம், அந்த கோவிலில் கூட கல்யாணம் வச்சுருக்கலாம். ஆனால் அவங்க மாமா தங்க தேர் இழுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த நாளும் நமக்கு கல்யாணம் செய்வதற்கு உண்டான நாளும் ஒரே சமயத்தில் மெர்ஜாகி வர்றதுனால நான் தங்கத்தேர் இழுக்கிற அந்த நாளிலேயே உன்னுடைய பொண்ணுக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிருத்தியாவுடைய அம்மா கிட்ட கிருத்தியாவுடைய தாய் மாமா சொல்லிட்டார். கிருத்தியாவுடைய தாய் மாமா தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு பணம்லாம் கட்டியிருக்காரு. அதனால் நான் அங்கேயே வச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. அப்படி வைத்த எங்களுக்கு திருமணம் நடந்த இடம் திருச்சியும் இல்லை, கீரனூரும் இல்லை, புதுக்கோட்டையும் இல்லை. அந்த அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையனாக திகழ்கிற அந்த குடிகொண்டு இருக்கிறாரே கும்பகோணத்தில், மலையே இல்லாத அந்த ஊரில் ஒரு மலைக்கு மேல் குடிகொண்டு இருக்கிறாரே அந்த சுவாமி மலை, சுவாமிநாத சுவாமி, அந்த சுவாமி மலையில் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. வாழ்க்கையில் உங்களுக்கும் கூட சில கனெக்ஷன்கள் இப்படி இருக்கும், நம்ம அதை உணர்ந்துக்கிறது இல்லை. அப்படி உங்களுக்கு ஒரு கனெக்ஷனுடைய ஏதோ ஒரு தெய்வம் வந்துக்கிட்டே இருக்கும். தெய்வம் உண்டென்று உணர், அவ்வளோதான் சொல்கிறான் பாரதி. தெய்வம் உண்டு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? உதாரணம் என்ன தெரியுமான்னு அடுக்கலை. தெய்வம் உண்டென்று உணர் அப்படிங்கிறான்.
பராசக்தி தாயே, காளிகாதேவி, காளிகாம்பாளே அப்படின்னு பிச்சை கேட்க தயாராகவே இல்லை பாரதியார். இவை அனைத்தையும் கொடுக்கறதுக்கு உனக்கு டைம் இருந்தா வந்து கொடுங்கணும். உனக்கு டைம் இருந்துச்சுனாக்கா வந்து கொடுங்கணும். அதுவும் என்ன, நீ இப்போ அவங்க மூலமாகவோ, ஸ்விக்கி மூலமாகவோ, குரியர் சர்வீஸ் மூலமாகவோ, கார்ட் மூலமாகலாம் தரக்கூடாது. நேரே இன்றெனக்கு தருவாங்கிறான் பாரதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு நம்பிக்கையோட இருக்கான் பக்தியில். நேராக வந்து கொடுங்கறான். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் சில தெய்வங்கள், சில தெய்வ திருப்பெயர்கள், தெய்வ திருநாமங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒட்டி உறவாடிக்கிட்டே இருக்கும். அது பெருமாளாக இருக்கலாம், அனுமனாக இருக்கலாம், மகாசக்தியாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம், ஆண்டாளாக இருக்கலாம், ஏன் மகான்களாக கூட இருக்கலாம். கொஞ்சம் உங்கள் 1 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை ஒரு ரீவைண்ட் பட்டனை போட்டு அப்படியே சுற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு வெளிச்சம் பரவும். உங்களுக்குள்ளும் நல்ல 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 அவை நல்ல நல்ல நல்லன்னு சொல்கிற மாதிரியான சத் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இடம்பெறும். இந்த சமயத்தில் கந்தசஷ்டி நடக்கப் போகிற இந்த தருணத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில விஷயங்களை பார்த்து அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, இதன் மூலமாக இந்த சஷ்டி விரதத்தை நீங்களும் மேற்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி அரளிப்பூவாவது வாங்கி கொடுங்கள். முருகப்பெருமானை நினைத்து எலுமிச்சை சாதம் தானமாக வழங்குங்கள், தயிர் சாதம் தானமாக வழங்குங்கள். இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் தான். கடவுள் நம்மை படைச்சிருக்கிறாங்கன்னா நமக்கு அப்பன் அவன்தான், நமக்கு ஆத்தா அவன்தான். அப்பனும் அம்மையும் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். முருகனும் நம்மை ஒருபோதும் கலங்க விட மாட்டார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல்